யார் டிரைவர் என்ன இதெல்லாம் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இது ஒரு விதத்தில் தவறு கிடையாது. ஏன்னா எந்த வண்டி யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதற்கு காரணம் என்னன்னு ஒரு ரூட்டுக்காக கேட்குறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் கடைப்பிடிக்கிறீங்களா? அதுதான் என்னோடய கேள்வி. தாவேகா மாநாடு கடைப்பிடிக்கிற நீங்கள் திமுக மாநாடு கடைப்பிடிப்பீங்களா? இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா மாநாட்டுக்கோ மதிமுக மாநாட்டுக்கோ காங்கிரஸ் மாநாட்டுக்கோ கடைப்பிடிப்பீங்களா? ஏன் அதிமுக மாநாட்டுக்கு இதெல்லாம் கடைப்பிடிப்பீங்களா? அப்போ ஏன் தாவேகா மாநாட்டுக்கு மட்டும் இதை நீங்கள் செய்கிறீங்க? அப்போ என்ன அழுத்தத்தை கொண்டு வரீங்க? நீங்கள் என்ன அழுத்தத்தோனாலும் கொண்டு வாங்க. அவன்கிட்ட வந்து டவுன் பஸ் ஏறி வந்துடுவான், 2 வீலரில் வந்துடுவான், வரணுன்றவன் எப்படி வருவான்? அதை கவுன்சிலிங் அவனை தடுக்கவே முடியாது அவனையும். அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. குறைஞ்சபட்சம் நீங்கள் யாரை தடுத்தாலும், நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பஸ்ஸே தடுத்தாலும் சரி, லிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் எங்கள் பசங்க. அதுதான் எங்கள் பிள்ளைங்க. ஏன்னா இங்கே வந்து காசுக்கு கூடுற கூட்டம் இல்லை, ஒரு தலைவனோட கொள்கைக்காகவும் அவருக்காக கூடுற கூட்டம். விஜயண்ணான்ற ஒரு மனிதனுக்காக, அந்த தலைவனுக்காக ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் கொடுப்பான்ற நம்பிக்கைக்காக கூடுற கூட்டம். நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் அவனை தடுக்கவே முடியாது. ட்ரெயின் ஏறி வருவான், அப்படி ட்ரெயினுக்கு நீங்கள் நிறுத்துவீங்களா? தொங்கிட்டு வருவான் சார் அவன் அன்ரிசர்வ்டில். பஸ் ஓடுது இல்லை, பஸ்ஸில் ஏறி வருவான், என்ன பண்ணுவீங்க? வரணுன்ற எப்படி வருவான்? ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அவனை தடுக்கவே முடியாது. அந்த விஜயண்ணான்ற ஒரு முகம், ஒரு தலைவன் உருவாகிறான். அந்த தலைவனுக்கு நான் சப்போர்ட்டிவாக நிற்பேன், ஆதரவாக நிற்கிறேன்னு தன்னோட தார்மீக ஆதரவை போட போகிற வாக்கு 2026 அவருக்கு தான்றதை முன்கூட்டியே சொல்கிற மாதிரி அவரை நோக்கி படையெடுக்கும் கூட்டம். நீ காசு கொடுத்து கூப்பிட்டு வரத்துக்கு தான் நீ இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இங்கே ஒன்றுமே பலிக்காது. நீ ஒட்டுமொத்த வண்டியே நிறுத்தினா கூட சரி, வந்துகிட்டே இருப்பாங்க எங்கள் பசங்க வருவானுங்க.